عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يشرح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد ربي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த பூமியிலே நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களை முஸ்லிம்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் ஈமான் கொண்டவர்கள், நாங்கள் அவுலியாக்கள், நாங்கள் உண்மையான அடியார்கள், நாங்கள் சிறந்த அடியார்கள் என்பதாக தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ஒரு முறையாக சிந்தித்ததுண்டா? உண்மையான அடியான் யார்? சிறந்த அடியான் யார்? கண்ணியமான அடியான் யார்? அல்லாஹ் யாரை சிறந்த அடியான் என்பதாக சொல்வான்? அல்லாஹ் யாரை உண்மையான அடியான் என்பதாக சொல்வான்? அல்லாஹ் யாரை கண்ணியமான அடியான் என்பதாக சொல்வான்? அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் சிறந்த அடியான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம், அல்லாஹ் அவனை கண்ணியமான அடியான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம், அல்லாஹ் அவனை உண்மையான அடியான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் சாதாரண பட்டம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபிமார்களை மட்டும் சிறந்த அடியார் என்பதாக தன்னுடைய வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான். வஜத்னாஹு சாபிரன் நிஅமல் அப்து, அவரை நாம் பொறுமையாளராகவும் நல்ல அடியாராகவும் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதே போன்று சில நபிமார்களை தன்னுடைய வேதத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சிறந்த அடியான் என்பதாக யார் சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே பேசும் பொழுது இபாதுர் ரஹ்மான் உள்ளதி, ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், பூமியிலே பணிவான முறையில் நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே ஒருவன் சிறந்த அடியானாக ஆகணும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உண்மையான அடியான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவன் மக்களுக்கு மத்தியிலே பணிவான முறையில் நடக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே தாழ்மையான முறையில் நடக்க வேண்டும், மக்களில் ஒருவனாக நடக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி நடந்து கொள்கிறார்கள். நான் உயர்ந்த ஜாதி, நான் கட்சியிலே பெரிய தொண்டன், நான் கட்சியுடைய பெரிய தலைவன் என்பதாக தன்னை உயர்த்தி காட்டி பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அப்படியே முந்தைய அதிபர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அனைவரும் மக்களில் ஒருவராக மக்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் யார்? அவர்கள் இரண்டாவது கலிஃபாவாக திகழ்ந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஒரு வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆடையிலே ஒரு சில தையல்கள் இருக்கிறது. அப்பொழுது அதே வீதியிலே ரோமிய நாட்டு தூதர் வருகிறார். உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்த்து, இவர்தான் உமர் இப்னு கத்தாபா? இவர்தான் உலகை நடுங்க வைத்த கலீஃபாவா? இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரு, அவருடைய ஆடை இவ்வளவு எளிமையாக இருக்கிறது, எங்களுடைய அரசர் இருக்கிறாரு, எங்களுடைய மன்னர் இருக்கிறார், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் பெரிய சிம்மாசனத்தில் இருப்பார். அவருடைய ஆடை மிகவும் கண்ணியமான ஆடையாக இருக்கும். அவர் எங்கே சென்றாலும் அவரை சுற்றி பாதுகாவல் இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த ரோமினா தூதர் சொல்கிறார், எங்களுடைய மன்னருக்கு மாற்றமாக இருக்கிறாரு, மக்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதாக சொல்கிறார்.
அல்லாஹ்வுடைய சிந்தித்து பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நினைத்திருந்தால் மக்களை ஆட்டி படிக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம், மக்களை கற்றளிக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை நாடவில்லை, மக்களில் ஒருவராக இருப்பதற்கு நாடினார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது இரவு நேரம் அடைகிறது, இரவு ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அப்பொழுது சமைப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு வேலையில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகு எடுப்பதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது அனைத்து சஹாபாக்களும் சொல்கிறார்கள், நீங்கள் ஓய்விடுங்கள் யார் சொல்லுங்களா, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் ஓய்விடுங்கள் யார் சொல்லலாம், நாங்கள் அனைத்து வேலையும் பார்த்துக் கொள்ளும் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சஹாபாக்கள் சொல்லும்படி அவர்கள் ஓய்வெடுத்திருக்கலாம், அல்லது சஹாபாக்களை கட்டளையிட்டிருக்கலாம், நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்பதாக. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நாடவில்லை. மாறாக அவர்கள் என்ன நினைத்தார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன சொன்னார்கள், நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும், நான் சொன்னால் நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை நாடவில்லை. நான் உங்களில் ஒருவனாக இருக்க நாடுகிறேன், உங்களில் சிறந்தவனாக இருக்க நாடவில்லை, உங்களிலே ஒருவனாக இருக்க நாடு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் பார்த்தோமே ஆனால் அதிகமாக தன்னை பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் தான் பெரியவன், தன்னை விட பெரியவன் யாருமே இல்லை, இந்த உலகத்திற்கு நான் தான் பெரிய அரசன், இந்த உலகத்திற்கு நான் தான் பெரிய கடவுள் என்பதாக சிலர்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியான், அல்லாஹ் அவனை உண்மையான அடியான் என்பதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனிமையில் இருக்கும் பொழுதும் அவனை நினைத்து அஞ்ச வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தை அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒருவன் தனிமையில் இருக்கிறான் என்று சொன்னால் ஹராமான செயல்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படியே இருக்கிறார்கள். ஒரு அடியான் தனிமையிலே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான சிந்தனைகள் வருகிறது, ஏராளமான சிந்தனைகள் வருகிறது. அதன் மூலமாக அவன் தவறளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே ஒரு சஹாபி ஏதோ ஒரு தவறை செய்து விடுகிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்புக்கொள்ளாமல் உடனே பள்ளியாசுடைய தூண்களில் தனக்குத்தானே கெட்டிக் கொள்கிறார். 6 நாட்களாக தண்ணீர் சாப்பாடு எதுவுமே இல்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்து அழுகிறார்கள். 6 நாட்களாக இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அழைக்கிறார்கள். உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களை சிந்தித்து பாருங்கள். அவர் நினைத்திருந்தால் அவருடைய பாவத்தை தனியாக செய்த அப்படியே அதை மறைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை நாடவில்லை. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய தவறை வெளியே தெரியாமல் அல்லாஹ் என்னை மறைக்க வேண்டும் என்பதாக தனக்குத்தானே தன்னை பள்ளிவாசலுக்கு வெளியே கெட்டி கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் தனிமையில் இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் குல்லபனி ஆதமல கத்தாவும் ஹைரு ஹத்தாயின தவ்வாபும், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறளிக்கக்கூடியவர் தான். அது சிறந்தவர் யார் தெரியுமா, ஹைரு ஹத்தாயின தவ்வாபும், அல்லாஹ்விடத்திலே பாவம் வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் சிறந்த அடியானாக ஆகும் என்று சொன்னால் சமயனா அத்தானா சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறார்களோ, உலக மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதே போன்று நடக்க வேண்டும், அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் தர்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே கபூர்களை வணக்கமிடமாக வணக்கஸ்தலமாக கபர்களிடத்திலே அதிகமாக கிடக்கிறார்கள். இரவு முழுதும் அதனிடத்திலே கிடைக்கிறார்கள், அதனிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக அதனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக. ஆனால் இன்றைக்கு நல்லவருடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொள்கிறார்கள், அதனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா சொன்னார்கள், நீங்கள் நல்லவருடைய கபர்களில் கிடங்கள், அவரிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் என்பதாக சொன்னார்களா. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் பரவலாக இருந்தது. ஹிந்துக்கள் எப்படி தன்னுடைய மனதுக்குள் இதாக நினைத்துக் கொண்டு தீ மிதிப்பார்களோ அதே போன்று முஸ்லிம்கள் அந்த தர்காகளிலே தீ மிதித்துக் கொள்கிறார்கள் ஏதாவது நினைத்துக் கொண்டு. இதே போன்று கடுமையான பிதாத்திலே சமுதாயம் இருக்க கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி நாளை இந்த மக்சூடி மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உண்மையான அடியான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வணக்கம் தந்தல் புரியானாக வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.